ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாம் மையப்படுவதாக இந்த நாளிலும் உங்களை யாவரையும் பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இந்த மாதத்தினுடைய கடைசி வாரத்துக்கு நம்ம வந்துட்டோம்ல. ஆண்டவர் அற்புதமாக நம்ம நடத்தினார். 7ஆம் மாதத்துக்குள்ளே போகிறோம். ஆண்டவர் அற்புதமாக இந்த மாதத்தில் உங்களை வழி நடத்தியிருக்கிறார். இனி இருக்கிற இந்த கடைசி நாட்களையும் அற்புதமாக நடத்துவார். அதனால் அவர் மேலே விசுவாசம் வைக்கிறவர்களை அவர் வெட்கப்படுத்த மாட்டார். ஐயா நான் நிறைய நம்பிட்டேயா, இன்னும் நடக்க மாட்டேங்குதியா அப்படின்னா ஆவியானவரோடு நடந்து பாருங்கள். நான் உண்மையில் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை தருவேன் ஆமாம் அப்படின்னு சொல்கிறார். உன்னை நடத்துவேன்ன்றார். இன்றைக்கி என்ன பிரச்சனை, அவர் சொல்கிறத கேட்குறதில்ல, கீழ்ப்படியாத தன்மை இல்லை. அதனால தான் அவர் ஹெல்ப் பண்ணாமலாம் இல்லை சார். அவர் ஹெல்ப் பண்ணுறதுக்கு எப்போ ஆயத்தமாக இருக்கிறாரு. அவர் நம்மளை தண்டிக்கணும்லாம் ஒரு நாள் நினச்சதே கிடையாது. அந்த பிரச்சனை என்னென்னா நாம் கீழ்ப்படுகிறதில்லை ஆண்டவருடைய நியாயங்களுக்கு. அவர் ஆவியானவர் சொல்லிகிட்டே இருக்கிறாரு, கீழ்ப்படிய மாட்டிக்கிறோம். அதனால தான் மாம்சத்தின்படி நடக்கூடாதுன்றது. அப்போ ஒரு நாள் செய்ய வேண்டிய ஜபம். இன்றைக்கி முக்கியமான ஜபத்தெல்லாம் விட்டுறோம். ஐயோ எனக்கு குழந்தை பிறக்கலை, என் திருமணம் நடக்கலை, எனக்கு கடன் பிரச்சனை இருக்குது, என் நோய் இருக்குது, இதே ஜபமாக தான் பண்ணிகிட்டு இருக்கோமே தவிர ஸ்டில் பேபியாக தான் இருக்கிறோமே தவிர மெச்சூர்டாக வாழ மாட்டிக்கிறோம், மெச்சூர்டாக மாற மாட்டிக்கிறோம். எது மெச்சூர்டு, எப்படி ஜெபம் பண்ணணும்? தேவனே மாம்சத்தின்படி நடவாதபடி என்னை காத்துக்கொள்கிறாங்க. காலையில் எழுந்த உடனே ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு ஆவியின்படி நடக்க எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஹெல்ப் மீ டு வாக் பை தி ஸ்பிரிட். இன்றைக்கி ஆவியானவர் நீங்கள் நடத்துங்க. ஆஃபீஸில், காலேஜில், ஸ்கூலில் ஆவியானவர் என்னை நடத்துங்க. நான் பண்ணுற வேலையில் ஆவியானவர் நடத்துங்க அப்படின்னு ஆவியானவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும்பொழுது ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய எல்லாவற்றினுடைய பேச்சாக இருக்கட்டும், நம்ம கான்வர்சேஷன்ஸாக இருக்கட்டும், நம்முடைய பார்வையாக இருக்கட்டும், சிந்தையாக இருக்கட்டும், ஒவ்வொன்றா பவுல் தான் சொல்கிறார், ஆஃபர் எவ்ரி பார்ட் ஆஃப் யுவர் பாடி அஸ் அ ஹோலி சாக்ரிஃபைஸ். ஆவியின்படி நான் நடக்கணும். இன்றைக்கி நான் காலேஜ் போகும்போது, ஸ்கூல் போகும்போது, வேலைக்கு போகும்போது உனக்கு பிரியமில்லாத செய்யாதபடி என்னை காத்துக்கொள். இப்படிலாம் ஜோம் பண்ணுறதை விட்டுட்டு இன்னும் குழந்தைகளை போல் நம்ம ஜோம் பண்ணுறதோன்னா கீழ்ப்படியாத தன்மை தான் உள்ளே இருக்கும். அப்போ ஆண்டவர் சொல்கிற காரியங்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து ஆவியின்படி நடக்க நம்ம அர்ப்பணிப்போமானால் வாழ்க்கையை கர்த்தர் பிரகாசமாய் மாற்றுவார், நிச்சயம் மாற்றுவார். அவர் சொன்னதை செய்கிறவர். ஆமாம், அதனால் ஆண்டவரே ஹெல்ப் மீ டு வாக் பை தி ஸ்பிரிட் அப்படின்னு நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அந்த நாளில் நீங்கள் என்ன ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த நாள் முழுவதும் நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன். அதனால தான் சொல்கிறேன். அதனால் முழுவதும் நம்முடைய பலவீனங்களை நம்ம சில நேரத்தில் கோவம், பல காரியங்கள் ஆண்டவரை இன்றைக்கி நீங்கள் நடத்துங்க ஆண்டவரை, என் எமோஷன்ஸ், என் ஃபீலிங்ஸ் உங்கள் கையில் போடுக்கிறேன், இதை நீங்கள் நடத்துங்க ஆவியானவர்னு சொல்லும்போது அதனால் முழுவதும் நம்மளை சாந்தமாக ஆவியின் கனிகளை எவிடெண்ட்டாக தெரிகிறதுக்கு ஆண்டவர் கிருபை தருவார். அதனால தான் காலையில் எழுணுன்னு ஆண்டவரை தேடணும். அதுக்கு அதிகாலையுடைய கிருபை புதியதாக இருக்குது. ஏன்? ஆவியானவர் பல சார்ந்து விடணும். நம்ம பலத்தால் முடியாதுங்க, என் பலத்தினால் முடியாது, நம்ம சாமர்த்தியத்தினால் முடியாது. தேவ ஆவியானவராலே எல்லாம் ஆகும். சகரியா 4:6 சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா ஆவியானவர் இஸ் ஆல் பவர்ஃபுல். அவர் நம்ம நடத்துகிறவர். உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஞானமாக இருக்கட்டும், நீங்கள் பணக்காராக இருக்கலாம், சூப்பராக டக்கரான ஆளாக இருக்கலாம், அது எதுவுமே விளையாது. until you give yourself to the Holy Spirit, you will face trials and temptations, challenges that will put you down one day. But when your life is being surrendered by the Spirit of God, when your life is led by the Spirit of God, there He gives strength to face the challenges that will come in day-to-day lives. எல்லாத்துக்கும் தேவையான கிருபை அவர் தருவார். ட்ரை பண்ணி பாருங்கள். ஐ சேலஞ்ச் யூ. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.